அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்று பார்த்திங்கன்னா ரொம்பவும் அற்புதமான நாளுங்க. அதாவது 11/12/2024 புதன்கிழமை மோட்ச ஏகாதேசி. அதாவது மோட்சம் தரக்கூடியது, புண்ணிய பலனை தரக்கூடிய அற்புதமான ஏகாதேசிங்க. இந்த நாளில் 3 ஏலக்காயை மட்டும் இதில் மறைச்சி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் ஏகாதேசி வந்திருக்கு. புதன்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாளை வழிபடக்கூடிய நாள். அந்த நாளிலே பெருமாளுக்குரிய நாளிலே ஏகாதேசி வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க. இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா 11/12/2024 3 முறை 1 வந்திருக்கு. ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக 2 முறை 3 முறை 4 முறை ஒரு நாளில் வர்றதை தான் நம்ம ஏஞ்சல் நாள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 முறை 1 வந்திருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய திதி பார்த்திங்கன்னா ஏகாதேசி திதி 11வது திதி. அதுவும் பர்டிகுலராக இந்த நாளில் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. எப்படி பார்த்தாலும் இந்த நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த நாள். இந்த நாளை நம்ம விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடும் போது நமக்கு அளவில்லாத செல்வத்தையும் பணத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. பூஜை பண்ணணும் பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு 3 ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கு பார்த்திங்கன்னா 111 அப்படின்ற ஒரு ஏஞ்சல் நாள், தேவதை நாள் இருக்கிறதால இந்த 3ன்ற எண்ணிக்கையில் 3 ஏலக்காய் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஏலக்காயை தான் இந்த ஒரு இடத்துல நீங்கள் மறைச்சி வைக்க போகிறீங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர நிலை முழுவதும் நீங்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். அதாவது இது வரைக்கும் ₹1 கூட என் கையில் தங்கலை, எனக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை, எதை தொட்டாலும் எனக்கு நல்ல ஒரு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அனைவருமே இதை ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப செலவுலாம் ₹1 கூட கிடையாதுங்க. 3 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம். ஒரு கிண்ணத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற 3 ஏலக்காயும் அந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேன் ஊற்ற போகிறீங்க. ஒரே 1 ஸ்பூன் தேன் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அந்த தேனை அந்த 3 ஏலக்காயிலையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றிக்கிட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்க பாருங்கள், வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலால் அந்த 3 ஏலக்காய் தேன் ஊற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள். அதில் தான் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் 8 போல் நம்ம போடுவோம் பாருங்கள், அது போல் நீங்கள் போட போகிறீங்க. ஏன் இன்றைக்கி இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கார்த்திகை 26, அதாவது 6 + 2 = 8. வருஷம் பார்த்திங்கன்னா 2024. அதை கூட்டினீங்கனாலும் 8 வரும். 2 முறை 8 வந்திருக்கிறதும் இன்றைக்கி சிறந்த ஒரு பலனை நமக்கு தரக்கூடியது. அதனால் இன்று இந்த ஏஞ்சல் டே அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இன்று பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஏகாதேசி அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாருடைய அருளும் விஷ்ணு பகவானுடைய பேரருள் நிறைந்து இருக்கும். இந்த நாளில் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் பணவரவில் அதிரடி மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. எப்பேற்பட்ட தரித்திர நிலை இருந்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 3 ஏலக்காவை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டீங்க, அதில் 1 ஸ்பூன் தேன் ஊற்றிருக்கீங்க. அதை உங்களுடைய ஆள்காட்டி விரலால் 8, அதாவது இன்ஃபினிட்டிவ் சிம்பிளை அப்படியே நீங்கள் வரைய போகிறீங்க. அதில் அப்படியே அந்த தேனிலே நீங்கள் எழுதுறது போல் அந்த 8 போட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை நீங்கள் போடணும். ஒவ்வொரு முறையும் அதாவது அந்த தேன் அந்த ஏலக்காயில் நீங்கள் 8 இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் போடுறீங்க. அந்த கிண்ணத்தில் உங்கள் கையால் நீங்கள் அந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் போடும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். ஓம் ரிங் ஸ்ரீயை நமக, ஓம் ரிங் ஸ்ரீயை நமக, ஓம் ரிங் ஸ்ரீயை நமக, ஓம் ரிங் ஸ்ரீயை நமக அப்படின்னு
அந்த தேனும் அந்த ஏலக்காயிலும் நீங்கள் 8 போடுறீங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலால் போடுறீங்க. போடும்போது ஓம் ரிங் ஸ்ரீயை நமக அப்படின்னு 11 முறை அந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் மாதிரி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது போல் உங்கள் கையால் கோலம் போடுற போல் 8 அந்த 11 முறை நீங்கள் அப்படியே இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் உங்கள் கையால் அந்த தேனில் உங்கள் கையால் போடுறீங்க. இப்படி போட்டுட்டீங்க இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை ரூமில் இன்றைக்கி முழுவதும் அப்படியே வச்சுடுங்க. இதை நீங்கள் எப்பொழுது செஞ்சாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் செஞ்சாலும் சரி, இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சுடுங்க. 1 மணி நேரமாவது நீங்கள் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுடுங்க. இப்படி வச்சிட்டிங்க இல்லையா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், அதாவது ராவுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள், 1 மணி நேரம் பூஜை ரூமில் அதை வச்சுடுங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் செஞ்சு 1 மணி நேரம் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பாலில் இந்த தேனை நீங்கள் அந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் மந்திரம் சொல்லி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த தேனை அந்த பாலில் ஊற்றிடுங்க. 3 ஏலக்காவை கொஞ்சம் தூள் பண்ணிக்கோங்க. இப்படி தூள் பண்ணிவிட்டு அந்த பாலில் இந்த ஏலக்காய் தேன் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கொடுங்க. உங்கள் கணவருக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பாலை கொடுத்துடுங்க. இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துரதிர்ஷ்டம் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 2024 உங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியாது. வரக்கூடிய வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பணம் செல்வத்தோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளில் நம்மளால் என்ன முடியுதோ சின்ன சின்ன இந்த மாதிரி பரிகாரத்தை இந்த எளிய வழிபாடை பண்ணுவதன் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. மகாலட்சுமி விஷ்ணு பகவானுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டா குளிச்சுட்டு செய்யுங்க. மாதவிடாய் காலமாக இருந்தால் நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் குழந்தைங்க, உங்கள் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கள செய்ய சொல்லுங்கள். இந்த பாலை அனைவருமே குடிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. இந்த பாலை வீட்டில் இருக்கிற அனைவருமே குடிக்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.